ஜெபம் செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். போன வாரம், போன ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் we have a wonderful retreat. 3 நாள் அருமையான ஒரு செய்திகளை எல்லாம் கேட்டோம். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இந்த மாதத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? பார்க்காம சொல்லணும். Know your servanthood, right? Know your servanthood. நாம் நம்முடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு அறிவு, ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு பொருள். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஊழியக்காரர்களாக அழைத்திருக்கிறார். யாரும் அதற்கு விதி விலக்கல்ல. சிலரை ஆண்டவர் முழு நேரமாக அழைத்திருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் ஊழியம் என்பது முக்கியமான ஒரு காரியம். We cannot choose the ministry serving in our lives. ஆண்டவர் இந்த ஊழியத்துல மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைவு உண்டு. எல்லாரும் பூரணர்கள் அல்ல. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே பூரணர். மற்ற எல்லாரும் அவர்களுக்குரிய பிரச்சனை உண்டு. Some of them they are very strong in some areas, very weak in other areas. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நமக்கு ஒரு பூரணமான பரிபூரணமான பெர்ஃபெக்ட் மாடல் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாரும் வர முடியாது. ஒரு நண்பர் இடத்துல கேட்டார், பாஸ்டர், நல்ல குட் மாடல், எக்ஸாம்பிள், பெர்ஃபெக்ட் மாடல் பால் என்று சொன்னால், பவுலும் பர்னபாசும் சண்டை போட்டாங்க இல்லையா? ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு வல்ல முடியோராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளிலே ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஆண்டவருடைய அந்த மாடலிலே சேவை ஊழியம் என்கிறது தாழ்மையோடு கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு ஊழியம். Serving with humility. Okay, serving with humility. ஊழியத்தையும் பல்வேறு விதத்திலே நாம் செய்யலாம். சிலர் ஊழியத்தை பெருமைக்காக செய்வது உண்டு, சிலர் பதவிக்காக செய்வது உண்டு, சிலர் அதிகாரத்திற்காக செய்வது உண்டு, சிலர் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்வது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய மாடல், அவருடைய எக்ஸாம்பிள் என்னென்றால் சர்விங் வித் ஹியூமிலிட்டி. அதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சீக்கிரத்தில் இந்த பிரசங்கம் முடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாக ஒரு கதை சொல்லுகிறேன். எல்லாருக்கும் கதை ரொம்ப பிடிக்கும் தானே, இல்லையா? ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தார். சரியா? ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒருவர் 2 கழுகுகளை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த 2 கழுகுகளை பார்த்த உடனே அவர் எடுத்து, இந்த கழுகுகள் ரொம்ப அழகாக இருக்கிறது, இதை நம்ம நல்ல பழக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி இந்த 2 கழுகுகளை பழவிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமைசாலியை கண்டுபிடிங்கள் என்று சொன்னார். ஒரு திறமைசாலியை கண்டுபிடித்தார்கள். அந்த திறமைசாலி இந்த 2 கழுகுகளையும் பறக்க விடுவதற்கான எல்லா டெக்னிக்ஸையும் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் ராஜா அவருடைய எல்லா ட்ரைனிங்கு பிறகு ஒரு கழுகு வானத்தில் அதிகமாய் பறந்தது. ஒரு கழுகு ஒரு மரத்தின் மேலே உள்ள கிளையில் மாத்திரம் உட்கார்ந்தே இருந்தது. இந்த ராஜாவுக்கு ரொம்பவும் கஷ்டம். ஒன்று பறக்கிறது, ஒன்று பறக்கவில்லையே. ஆகையால் இதை என்ன செய்கிறது என்று சொல்லி யார் நாட்டில் உள்ள எல்லா திறமை உள்ளவர்களையும் கொண்டு வந்தார். இந்த பறக்காத கழுகை என்ன செய்யணும், பறக்க வைக்கணும். அவங்க எல்லா ட்ரிக்ஸும் பண்ணாங்க, எல்லா விதத்திலும் தின்னாங்க. ஆனா கழுகு அந்த இடத்துல மாத்திரம்தான் உட்கார்ந்துருது. இதை பார்த்து ராஜா ரொம்பவும் சோர்ந்து போயிட்டார்.
உடனே சொன்னாரு, இந்த படிச்சவங்களை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம பாமர ஒரு விவசாயியை கூப்பிட்டு கேட்போம். ஏன்னா அந்த விவசாயிகள் வந்து இயற்கையோடு தொடர்பு கொண்டவங்க, கூப்பிடுவோன்னு சொன்ன உடனே ஒரு விவசாயியை அழைத்து வந்தார். அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு 2 கழுகு, ஒரு கழுகு பறக்குது, ஒரு கழுகு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அதே கிளையில தான் உட்கார்ந்து இருக்கிறது, அதனால இந்த கழுகை பறக்க விடணும் அப்படின்னு சொன்ன. சரி ராஜா, நானும் முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். அவர் போனாரு. ஒரு 2 நாள் அப்படி அமைதியா இருந்தது. அப்படி ராஜா தன்னுடைய அரண்மனையினுடைய ஜன்னல் வழியா பார்க்கிறாரு. அவருக்கு ஆச்சரியம், ஏன்னா அந்த கழுகு பறக்குது. ரொம்ப உயரமா பறந்த உடனே அவரு you want to know, இவ்வளவு பேர் செய்யாததை இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்க விரும்பினார். இந்த ஸ்டோரியின் முடிவை நான் இங்க சொல்லல, சரியா? அது எப்படி செஞ்சாலும் கடைசியில் நான் சொல்றேன், ஏன்னா இந்த பிரசங்கத்தோட தொடர்புடைய. ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் அவரை மரணம் அடைவதற்கு முன்பாக ஆண்டவர் திருவிருந்தை ஏற்படுத்தி, அந்த திருவிருந்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். யூத முறைமைப்படி ரபிமார் அவருடைய சீடர்களுடைய கால்களை தொடக்கூடாது. தொட்டால் அது ஒரு அவமரியாதை இல்லையா? நான் இந்த பிரசங்கம் நம்ம சபையில எத்தனை முறை பண்ணிருக்கேன் தெரியுமா? நான் என்னுடைய ஃபைல பார்த்தேன், எத்தனை முறை இந்த யோவான் 13 நான் பேசினேன். யாரையும் ஞாபகம் இருக்கா? 1 4 முறை இந்த வருஷம் பண்ணிருக்கிறேன். 6 முறை இந்த செய்தியை பற்றி நான் இன்னொரு பிரசங்கத்துல நான் சொல்லி இருக்கிறேன். ஓகே, பட் அதெல்லாம் நீங்க நினைவுல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு தெரிந்த விவரத்தை நான் திருப்பி சொல்றதுல இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன செய்தியை மாத்திரம் நான் சொல்றேன். ஆண்டவர் வருகிறாரு, பாத்திரத்தை எடுக்கிறாரு, துணியை பிழைக்கிறாரு, கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் பேச ஆரம்பிக்கிறார், பேதுரு. சரியா? இதுல முதலாவது நான் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதலாவது என்னவென்றால், அவர் தன்னை தாழ்த்தி அவர்களுடைய கரங்களில வருகிறார், தாழ்த்தி வருகிறார். ஒரு ஆண்டவராய் இருக்கிறவர், பரிபூர்ணம் நிறைந்தவர், பரிபூர்ணம் இல்லாத மனுஷனுடைய கால்களை என்ன செய்கிறார்? கழுவுகிறார். இதுதான் ஊழியத்தினுடைய சிறப்பான அம்சம். பரிபூர்ணம் இல்லாதவர்கள் பரிபூர்ணனுடைய கால்களை கழுவது மரியாதை, அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனா பரிபூர்ணம் இல்லாதவர்கள், பரிபூர்ணம் உடையவர் பரிபூர்ணம் இல்லாதவருடைய கால்களை ஆண்டவர் அங்கே கழுவுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Who can serve with humility? அதுதான் நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. Who can serve with humility? தாழ்மையோடு கூட யார் ஊழியம் செய்ய முடியும்? தாழ்மையோடு கூட யார் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியும்? இதுதான் கேள்வி. அதுல முதலாவது நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? 1 முதல் 5 வசனங்களிலே நாம் அழகாக பார்க்கிறோம். Only a loving person serve others humbly. Only a loving person. ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தொடங்கிறதுக்கு முன்னால அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். சரியா? அவர் எல்லாரும் இந்த பாத்திரம் எடுத்ததுக்கு முன்னால அவர்கள் தம்முடைய சீஷர்களை மேலே அன்பு கூறுகிறார். அது அந்த அன்பு மிகவும் பெரிதான காரியம். வசனம் 1 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்விடத்திலிருந்து தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். யார் தாழ்மையோடு கூட ஊழியம் செய்ய முடியும் என்றால், யார் துணிந்து தனக்கு குறைவானவருடைய பாதங்களை கழுவ முடியும் என்று சொன்னால், யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களால் தான் முடியும். அன்பு இல்லாதவர்களுக்கு இதை செய்வது கடினமான காரியம். இது செய்வது கடினமான காரியம். ஆகையால்தான் யோவானிலே இது நடப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. Unless we love, we cannot serve with humility. The love is the driving force, key word. எல்லாம் நாம் இருந்தாலும் இந்த அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அது பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லி இருக்கிறார். தமிழ் வேத புத்தகத்தை டிரான்ஸ்லேஷன்ல, நோ வீணாக
உண்மையாக அன்பு இல்லை என்றால் சும்மா வீணான சலம் அடிக்கிற மாதிரி இல்லையா? என்ன, நம்ம அன்பு இல்லை என்றால் நாம் எது இருந்தாலும் ஒன்றுமில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஊழியம் எல்லாரும் செய்யலாம், ஆனால் அந்த அன்பு வேண்டும். அந்த அன்பு இருந்தால்தான் அந்த ஊழியத்தில் தாழ்மையோடு செய்ய முடியும். ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல, உங்களுக்கு தெரிந்த உதாரணம் தான் யோனா. யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்பினார் ஊழியம் செய்ய. சரியா? யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போகிறார். அவருக்கு செய்தி தெரியும், ஆளுநர் எல்லாம் தெரியும். ஆனால் யோனா கீழ்ப்படியவில்லை. திரும்ப ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறார். திரும்ப நினிவேக்கு போகிறார். ஆனால் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் பிரசங்கம் பண்ணிவிட்டு தாழ்மையோடெல்லாம் செய்யவில்லை, அழிந்து போக வேண்டும் என்கிற ஆக்ரோஷத்தோடு அவன் ஊழியம் செய்கிறார். சரியா? அன்பு என்கிற ஒரு வார்த்தை யோனாவிடம் இல்லை. ஒரே ஊழியக்காரன் தான். ஆண்டவர் அவன பக்கத்திலே ஒரு செடியை ஏற்படுத்துகிறார். அந்த செடி வளருகிறது. அந்த நிழலிலே அவன் என்ன செய்கிறான்? காய்கறி சுகமாய் இருக்கிறான். அந்த செடி ஆண்டவர் போடுகிறான். சரியா? அப்பொழுது அவன் விரக்தியோடு பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாதாரணமா காலையில முளைக்கிற இந்த செடிக்காக நீ வருத்தப்படுகிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை மக்களுக்காக நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? ஏன்னா அவன் ஊழியம் செஞ்சான், அன்பு இல்லாம ஊழியம் செஞ்சான். ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காகத்தான் ஊழியம் செஞ்சான் ஒழிய இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அன்பு அவனுக்குள்ளே இல்லை. யார் தாழ்மையோடு கூட ஊழியம் செய்ய முடியும் தெரியுமா? those who love. இந்த 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான், தெரிஞ்சது இல்லையா? இந்த 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான். இந்த 11 பேரும் ஓட போறாங்க, ஒருத்தனும் கூட இருக்க போதில்லை. இதெல்லாம் தெரிந்தாலும் ஆண்டவர் அவர்கள் மேலே அன்பு கூர்ந்து அவருடைய கால்களை கழுவுகிறார். If you wanted to serve with humility, first you have to love the person first. Before serving, you have to love the person. The love drives you to be humble in order to serve the person. Loving a person has two important things. நாம் அன்பினாலே ஒருவருக்கு தாழ்மையோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த அன்பிலே ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, ஒருவரை நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அவரை நமக்கு மேலாக மதிக்கிறோம். ஓகே, you have to respect that person more than yourself. நான் அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டம் தட்டுகிறதுனால அது அன்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பைபிள்ல தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், மற்றவர்களை விட நீ உன்னை விட மற்றவர்களை கனமாக எண்ண வேண்டும் என்று சொல்கிறார். esteem others more than you. இரண்டாவது, அன்பு கூறுகிறோம் என்றால் தெய்வத்தினுடைய அன்பினாலே நம்ம என்ன செய்யணும். The second important part of love is we are not loving by our own self or flesh love. It is the divine love. We have to pass on that. ஒருவரிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் அவருக்கு சேவை செய்வது கடினம். ஒருவரிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் ஊழியம் செய்வது கடினம். அந்த அன்போடு தாழ்மையோடு ஊழியம் செய்யும் போது ஒருவரை நாம் என்ன செய்ய வேண்டும். நிறைய பேர் the ministry or leadership or anything what we do as a ministry in the church, outside of the church, for different reasons. கடமைக்காக செய்கிறவர்கள் உண்டு. ரொம்ப அழகான ஒரு பகுதி என்ன தெரியுமா? எசேக்கியேல்ல மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். கடமைக்காக செய்தார்கள், காரியத்திற்காக பணத்திற்காக செய்தார்கள். அந்த பணத்திற்காக செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் கள்ள போதகர்கள் என்று சொன்னார். கள்ள மேய்ப்பர்கள். ஏன்னா காசு வந்தா தான் அவன் செய்வாங்க, காசு வரலன்னா செய்ய மாட்டாங்க. ஆதாயம் இருக்கும்போது செய்வாங்க, ஆதாயம் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அப்போ இப்பேற்பட்டதான் மேய்ப்பர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இவங்களும் ஊழியம் செஞ்சாங்க, ஆனா அவர்கள்ட்ட அன்பு இல்லை. மனுஷர்கள் மேல, அவர்களுக்கு பொருட்கள் மேல, ஃபேம் புகழ் மேல அன்பு இருக்கிறது. So first important lesson, only a loving person serves other humbly. இரண்டாவது,
6வது வசனம் முதல் 11வது வசனம் அதில் வாசிக்கும் பொழுது பேதுரு இடத்திலே வருகிறார். பேதுரு இடத்திலே வந்த உடனே அவர் சொல்லுகிறார், என் கால்களை நீர் கழுவக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்ல, நீ கழுவலன்னா எனக்கும் உனக்கும் தொடர்பே இல்லை, யூ நோ பார்ட்டேக் இன் மீ அப்படிங்கிறார். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான், என் கைகளையும் தலையும் கழுவுன்னு சொல்லி, நம்ம எப்பொழுதும் பேதுரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் இல்லையா? ஒன்று இங்கே போவார், இதனால அந்த சைடு போகிறார். நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டை, அந்த மாதிரி. அதோ டூ எக்ஸ்ட்ரீம். இங்கே எனக்கு சொல்லக்கூடாது, செஞ்சா எல்லாத்தையும் கழுவும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி நீ குளிச்சுட்ட ரைட், குளிச்சவனுக்கு கால்களை மட்டும் கழுவினா போதும், முழுசா குளிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன உடனே இது ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். இது ஒரு கடூரமான, இந்த இதை நான் செய்ய அனுமதிக்கலைன்னா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். So the other important lesson we learn from this passage is only those who are secure person can serve humbly. ஒரு நினைச்சு பாருங்க, ஐயோ இவன் சொல்றபடி நம்ம செய்யலைன்னா நம்ம விட்டு போயிடுவானோ, அந்த பயம் ஆண்டவருக்கு இருந்தால் அவர் தாழ்மையா ஊழியம் செய்யவே முடியாது. The security ரொம்ப முக்கியம் இல்லையா? We are all very happy as long as we are secure. When the security is challenged, we are shaken, right? நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம்னா மனுஷர்களை பிரியப்படுத்துறோம். ஏன் மனுஷர்களை பிரியப்படுத்துறோம்? இவங்க இருந்தா நமக்கு உண்டு, நம்ம விட்டு போய்விடக்கூடாது. Our security is in the Lord. Our security in the name of God. இங்கே ஆண்டவர் கவலைப்படல, நீ எனக்கு அனுமதிக்கலனா உனக்கு எனக்கும் ஒண்ணுமில்லை. 3 வருஷம் இந்த மனுஷன் பின்னால வந்திருக்கிறார், தன்னுடைய மீனவ தொழிலை விட்டு வந்திருக்கிறார், குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறார், போகிற இடமெல்லாம் வந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் கூட கேட்டார், ஆண்டவரே உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அளவிற்கு ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறந்த ஒரு மனிதன். ஆனா அவன்கிட்ட பார்த்து சொல்ல, என்ன உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற. Because his security, the God is so powerful, Jesus is more powerful, secure. இந்த ஒரு உறுதி, இந்த ஒரு பாதுகாப்பு இருக்காத பட்சத்தில் நாம் தாழ்மையோடு கூட ஊழியம் செய்யவே முடியாது. இன்னொரு பகுதியை நான் சொல்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம், ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேரை? 5000 புருஷர், 6000 புருஷரை பேதிக்கிறார். அது கேட்டவுடனே நானே வானத்தில் இருந்து வந்த அப்பம்னு சொல்லுகிறார். சரியா? எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க? நானே வானத்திலிருந்து வந்து அப்பன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கம் கேட்ட பிறகு சாப்பிட்ட எத்தனை பேர் அவரோடு கூட இருந்தாங்க? என்ன பாஸ்டர் இங்க வந்து பிரசங்கம் பண்ணாம கேள்வி கேட்டுட்டு இருக்காரு நினைக்காங்க. எத்தனை பேர்? 12 பேர் தான் இருந்தாங்க. இந்த 12 பேர்லயும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அடிக்கடி இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவரே பயந்துட்டாரோ, இவங்களும் போயிடுவாங்களோ பயந்தா? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் போனா போகலாம், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ. ஏனென்றால் ஆண்டவருடைய செக்யூரிட்டி இஸ் நாட் ஆன் தி பீப்பிள், நம்பர் ஆஃப் தி பீப்பிள், இட் இஸ் ஆன் ஹிம்செல்ஃப், ஆன் இன் தி நேம் ஆஃப் தி ஃபாதர். அதுதான் முக்கியம். பிதாவின் தான் அவருக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டியோட தன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க வருவாங்க போவாங்க இல்லையா? So he served with humility because he is very secure. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் கலாத்தியருக்கு, என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் மனுஷனை பிரியப்படுத்தவா தேவனை பிரியப்படுத்தவா? மனுஷனை பிரியப்படுத்துவனால் நான் தேவனுக்கு விரோதியாக இருப்பேன். நான் தேவனை பிரியப்படுத்துவதால் மனுஷர்கள் கூட எனக்கு விரோதியாக இருக்கலாம், கவலை இல்லை. As long as I am secure in the Lord, I can serve anyone with humility. என்னுடைய ஊழியத்தினுடைய மாடல்ஸ் என்று சொல்லும்போது, எனக்கு மென்டரா என்று சொல்லும்போது
மௌலிபி ஜவமணி ஐயா என்று ஒருவர் உண்டு, போதகர், திருநெல்வேலியிலே. அவர் இறந்து விட்டார். நம்முடைய சில்பாவுனுடைய தாத்தா பழனிப்பபுரம் என்கிற ஊரில் அவருக்கு ஊழியம் செய்த போது அவர்கள் எனக்கு மென்டர். சில்பாவுனுடைய தாத்தா அவர் ரொம்பவும் சாதுவான மனுஷன், ரொம்ப சாது, இஸ் a godly person சொன்னா அவர் தான். ஆனா அவர் சபையில சத்தியத்தை சத்தியமா சொல்லுவார். அதனால அவர் சத்தியத்தில் அவர் சபையில ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, சரியா? ஆனா அமைதியா அன்பா சொல்லுவார். அப்போ ஒரு முறை நான் கேட்டேன், ஐயா கொஞ்சம் உங்க ட்ரிக்கை கொஞ்சம் மாத்தலாமே. நான் ஒரு கல்லூரியில் படிக்கிறவன். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் பாலிஷா, என்ன நல்ல ஜாம் பட்டர் ஜாம் போடுற மாதிரி போட்டு ஆட்களெல்லாம் அப்படி உள்ள வைக்கிறோம். அவர் சொன்னார் தெரியுமா, இவங்களை வச்சு நான் ஊழியத்துக்கு வரல, ஆண்டவரை வச்சு ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவரை வச்சு ஊழியத்துக்கு வந்தேன். We are secure in the Lord, so we are only when we feel security in the Lord, then we can live, serve with humility. Okay? மனுஷரை நாம் மையமாக வைத்து மனுஷரை நம்ம செக்யூரிட்டியாக வைப்போம் என்றால் நாம் தாழ்மையோடு ஊழியம் செய்யவே முடியாது. பயத்துல தான் ஊழியம் செய்வோம். பாருங்க, ஆழ்கடல் அமைதியா இருக்கிறதுக்காக அதனுடைய ஆற்றலை நம்ம குறைவா மதிப்பிடக்கூடாது. ரைட்? ஆழ்கடல் அமைதியா இருக்கிறதுனால அதனுடைய ஆற்றலை குறைவா மதிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய ஆழம் அந்த அளவுகளுக்கு இருக்கு. ஆண்டவருக்குள்ள நம்ம வளர வளர அவருக்குள்ள வேறுண்ட ஊண்ட நம்ம யாருக்கும் பயப்படவில்லை, யாருக்கும் நம்ம ஊழியம் செய்யலாம் தாழ்மையோடு கூட. Because our security is in the Lord, not in us. Third lesson from this passage: only a obedient person can serve with humility. Okay? ஆண்டவர் என்ன சொல்றார்? 12 17 வரை ஆண்டவர் சொல்றார், நீ சொல்ல சரிதான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவுவதென்றால் நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவுங்க. இதுதான் பெரிய கஷ்டமான காரியம். ஆண்டவர் கம்பேர் பண்ணுகிறார் பாருங்க. I am obedient to the Father, I am washing your feet. If you are obedient to me, wash one another's feet. ரொம்ப சிம்பிள், அழகாக சொல்லுகிறார். நான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததனால உங்களுடைய பாதங்களை நான் கழுவுகிறேன். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்வீர்கள் என்றால் ஒருவருடைய பாதத்தை ஒருவர் கழுவுங்கள். வேத புத்தகத்துல புதிய ஏற்பாட்டில் இந்த 12 பேரும் இந்த 11 பேரும், ஒருத்தர் செத்து போயிட்டார், 11 பேரும் ஒருத்தர் பாதத்தை ஒருத்தர் கழுவுனான்னு இருக்குதா? ரெஃபரன்ஸே இல்லை. முதன் முறையா திருச்சபையில 4ஆவது நூற்றாண்டுல தான் இந்த கால் கழுவக்கூடிய அந்த ரிச்சுவல் இந்த ஹோலி வீக்கில் வர ஆரம்பிச்சது. சரியா? 4ஆவது நூற்றாண்டுல தான் அந்த பாதங்களை கழுவ ஆரம்பிச்சார். முதல் பிஷப், முதல் போப், அவர் என்ன செஞ்சாரு? இத கால்களை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. That's the way the church is following the tradition. அப்போ ஆண்டவர் சொன்னது எவ்வளவு எளிமையா சொன்னாலும் செய்யறதுக்கு கடினமான காரியம். ஏனென்றால் நாம் யாருக்கு கழுவ வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம். We determine to whom we can wash our feet, not anyone. We determine, not God. நாம் யாருக்கு பாதங்களை கழுவ வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீர்மானிக்க கூடாது, நான் தீர்மானிக்கிறேன். நான் எங்கெல்லாம் உன்னை அனுப்புறேனோ அங்கெல்லாம் மனுஷருடைய பாதங்களை கழுவ வேண்டும். The obedient person தான் we can serve humbly. கீழ்ப்படிதல் என்பது மேல்படிக்கு முதல் படி இல்லையா? சரியா? மேல்படிக்கு போக வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிதலை மறப்பவர்கள் ஒரு நாளும் உயர முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறார் தெரியுமா? நாம் எவ்வளவு சாதித்தோம் என்பதல்ல, எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம் என்பதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மை நிர்ணயிக்கிறார். ஆண்டவரே உமக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் எல்லா பட்டியல் போட்டாலும் உன்னை நான் அறியேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லக்கூடியவர். உன் நாமத்தினாலே நாங்கள் அற்புதத்தை செய்தோம், அதிசயங்களை செய்தோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசுகள் ஓடி போட்டோம், தள்ளி போங்கயா அப்படின்றார்.
யாருன்னே தெரியாது. ஏன்னா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை பார்த்து பிதாவே பிதாவே என்று சொல்லுகிற ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. The obedience is very important. It is not easy. நான் சொல்லு பிரசங்கம் பண்ணனால ஐயா போதகர் நீங்க சொல்லுவீங்க பைபிளை கடைபிடிக்கிறது கஷ்டம்தான் இல்லை என்று நான் சொல்ல. ஏனென்றால் நம்முடைய மாம்சமும் தேவனுடைய வார்த்தையும் வரும்போது நம்முடைய மாம்சத்தின் மேலே நாம் சாயும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இரண்டாம் தரமாய் போய்விடுகிறது. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை மேலே வைக்கும் போது இதெல்லாம் கீழே போய்விடுகிறது. அதனால தான் பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்லும் போது எல்லா ராஜ்யங்களையும் காட்டுகிறான், சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறான், மேலே இருந்து குதி என்று சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? They are all focused on him, his security, his pleasure. ஆண்டவர் சொல்றார், நோ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கனமாக எண்ணும் போது அதற்கு கீழ்ப்படிவது மிகவும் எளிமையாக இருக்கு. அதுக்காக தான் அடிக்கடி சொல்றேன். பைபிள் வாசித்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரு இன்னைக்கு காலைல? ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு? எதை செய்ய சொல்றாரு? It is a daily process. It is a learning process. It is a growing process. திடீர்னு ஆண்டவர் தங்கான ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒன்றை காட்டிட்டாரு. அதை காட்டினதுனால நான் கடவுளுடைய பிள்ளை இல்ல. மின்னல் மாதிரி திடீர்னு காட்டுவாரு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா கையில் இருக்க விளக்க பிடிச்சு நடன்னு சொல்லுவார் இல்லையா? மின்னல் வரும் போகும், அனுபவங்கள் வரும் போகும், ஆனால் வேத வசனமும் கையில் இருக்கிறது. அந்த கையில் இருக்கக்கூடிய வேத வசனத்தை கீழ்ப்படியும் போது we serve with humble. ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு போறான். ஈசாய் என்ன யார் தெரியுமில்ல? தாவீதினுடைய அப்பா. ஈசாய் வீட்டுக்கு போறான். அவன் ஈசாய் வீட்டில் போய் அபிஷேகம் பண்ணுவதற்காக அவன் வரிசையில் எல்லா பிள்ளைகளும் நிற்கும் போது எத்தனை பிள்ளைகள் வந்து நின்னாங்க? 7 பேர். 7 பேரும் வாட்டம் சாட்டமா ஒரு அரசனுக்குரிய எல்லா தகுதியோடு வந்து நிற்கிறாங்க. இவரு பெரிய தீர்க்கதரிசி. இவனா கேட்டுட்டே வர்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ முகத்தை பார்க்கிற, நான் வந்து உள்ளத்தை பார்க்கிறேன், நீ முகத்தை பார்க்கிற. அவன் எல்லாரும் வேண்டான்னு சொன்ன உடனே வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பையன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சோன்னு கூடுவான். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இன்னும் இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வந்திருக்கிறேன், ஒரு ஆடு மேய்க்கிற பையன் முன்னால நின்றுட்டு அவனை நான் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. என்னுடைய அனுபவங்கள் என்ன? இவன் சாதாரண பொடியன், என்ன ஸ்ரீலங்கன் பாஷையில் சொல்ல வேண்டாம், பொடியன் இல்லையா? இந்த பொடியன் வந்திருக்கிறானே, இந்த பொடியனை நான் இப்படி அபிஷேகம் இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு செஞ்சான். ஆண்டவர் சொன்னார் செஞ்சான். பிடிச்சமான சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய குணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னது எதுவா இருந்தாலும் செய்வார். அது அவருடைய எண்ணத்துக்கும் வித்தியாசமா இருந்தாலும் செய்வார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதெல்லாம் தெரியல, இவன் வந்து மேய்ப்ப, இவங்கெல்லாம் நல்ல வாட்ட சாட்டமா இருக்காங்க, நல்ல லாஜிக்கா திங்க் பண்ணி பாரோ, இவங்கெல்லாம் போருக்கு போனா நல்லா செய்வாங்க, இந்த பையனை வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லி அவன் ஒண்ணுமே ஆர்கியூ பண்ணல. சிம்பிள் obedience makes Samuel to serve humbly. மூன்று விதத்துல. Who will serve with humility? Those who love serve humility. இரண்டாவது, those who secure in will serve humility. மூன்றாவது, those who are obedient to the Lord will serve humility. Humility ன்னொன்னே நம்மெல்லாம் அப்படி நம்ம ஒரு மாதிரி நம்ம ஒடுக்கி நம்ம ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றது இல்லை. சில சமயத்தில் நம்ம அந்த பாடலாம் பாடும்போது புழுக்கலாம், என்ன பூச்சி, அந்த அளவுக்கு நம்ம பாடல்களை ஏற்றவங்க இருக்காங்க. அதனுடைய ரியல் மீனிங் நம்மலாம் ஒண்ணும் இல்லை. ஆமா, ஆண்டவருக்கு முன்னாலும் தாழ்த்துறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய இந்த தாழ்மை என்கிறது, it is not just making you feel inferior. It is not. It makes you to understand who you are, what are your strengths, what are your weaknesses, and how to obey the Lord. That is the important thing. மனிதருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பது எளிமையான காரியம். ஆனா தெய்வத்துக்கு முன்பாக தாழ்மையா இருப்பது கடினமான காரியம்.
தெய்வத்துக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறவர்கள் சேவை செய்கிறான்னா அன்பு இருக்கும், அந்த உறுதி இருக்கும், அந்த ஒபீடியன்ஸ் இருக்கு. இந்த மூணு இருக்கணும். நான் சொன்னேன் அந்த ராஜா கதைக்கு வரணுமா? சரி, இந்த ராஜா வந்து கடைசியில் அந்த இப்படி ஒன்று நடந்துட்டேன்னு சொல்லி அந்த விவசாயியை கூட்டி கேட்கிறார். பார்க்க ரெண்டு கழுகு நல்லா பறந்துகிட்டு இருக்குது, ஒன்று ரொம்ப நாளா பறந்துகிட்டு இருக்குது, இன்னொரு இப்போ அழகா பழக்குது, என்னையா பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொன்னானா, ஒண்ணுமில்லையா, வெரி சிம்பிள், அது அந்த கழுகு உட்கார்ந்து இருக்கிற மரக்கொம்பை நான் விட்டுட்டேன். I cut the branch. There's no place in this eagle to stand. அதனுடைய கம்ஃபர்ட் சோனை நான் என்ன செஞ்சேன், வெட்டிட்டேன். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு தாழ்மையோடு ஊழியம் செய்ய முடியல. என்ன காரணம் தெரியுமா? We are very comfortable to hate someone. We are very comfortable to please people. We are very comfortable not to obey God's word completely. We are very comfortable. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய அந்த வெட்டிட்டார்னா நம்ம தங்கிறதுக்கு இடமே இல்லை, நம்ம பறக்க ஆரம்பிக்கிறோம். What are the things stop you to serve with humility? தாழ்மையோடு கூட நீங்க ஊழியம் செய்யறதுக்கு உங்களை தடுப்பது எது? யோசித்து பாருங்க. ஆவியானவர் இந்த நாளிலே தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய மாதிரி என்னவென்றால், அவரை போல நம்ம ஊழியம் செய்யணும். அவரை போல காலை கழுவுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். What stops you to serve others with humility? What stops you to serve? இந்த கேள்விக்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே அருமையாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்புள்ளவன் தாழ்மையோடு ஊழியம் செய்வான். ஆண்டவர் மேலே உறுதியுள்ளவன் தாழ்மையோடு ஊழியம் செய்வான். கீழ்ப்படிதல் உள்ளவன் தாழ்மையோடு ஊழியம் செய்வான். இந்த மூணு இருக்கும் என்றால் நாம் ஆண்டோடைய மாதிரியே நாம் பாராட்டும். நம்மளாம் குறைவுள்ளவர்கள் தான், இல்லை, நம்மெல்லாம் பெர்ஃபெக்ட் பீப்புள் இல்லை. We are imperfect people, but we are called to follow the perfect model, Jesus. ஆனால் நான் இம்பர்ஃபெக்ட், ஆண்டவரே நீ பெர்ஃபெக்ட், உம்மால முடியும், என்னால் அதெல்லாம் கிடையாது. You do, you have to do. There's no option. தாழ்மையோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு திருச்சபையாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூர்ந்து பணிவோடு கூட ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அழைக்கிறார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரை மாத்திரம் ப்ளீஸ் பண்ணக்கூடிய உறுதி உள்ளவர்களாக அழைக்கிறார். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அழைக்கிறார். What stops you? Your eyes, let us pray. ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இது மிகவும் முக்கியமான ஒரு வேளை. அருமையான சகோதரனே, சகோதரியே, don't think about anyone. You are not analyzing, you are not thinking about someone. The Lord is speaking to us personally. Are you serving others with humility in the body of Christ? கூட ஒருவர் காலை ஒருவர் கழுவக்கூடிய அளவிற்கு அந்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது? What stops you not to do it? Maybe you have the hatred, bitterness. You don't love the people. If you don't love the people, you won't wash their feet. Definitely. If you don't trust God, if you have confidence in the Lord, you won't do it. If you are not willing to obey God's word, you can't do it. What stops you not to serve one another with humility? ஆண்டவரே, I'm struggling with this thought. I'm struggling with this attitude. I'm struggling with this direction. In this dimension, bring it to the Lord.
ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் தேவன் பேசினவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். God does not want to travel like this for ever and ever. God wants to make the changes today. Are you willing to change? Are you willing to change? ஆண்டவரே, உம்முடைய மாதிரியை நான் பின்பற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோமா? நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் சுவாமி, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை, என்னை மாற்றும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் மாற்றுகிறார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி, குறைவுள்ளவர்கள். எங்களுக்கு முன்பாக ஒரு பரிபூர்ணமான ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது, உம்முடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களை உணர்கிறோம். நீர் முடிவு பரியந்தம் இந்த மக்கள், இந்த சீசர்கள் மேலே அன்பு கூர்ந்தவர். உம்முடைய முழு ஆண்டவரே, உங்களுடைய முழு செக்யூரிட்டியும் பிதாவினிடத்தில் இருந்தது, மனிதனிடத்தில் இல்லை. பிதாவுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவராய் உம்மாலே முடிந்தது சுவாமி, எங்களாலே முடியவில்லை. ஆண்டவரே, எங்களிடத்திலே தடை பண்ணுகிற எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஆராதனையிலே எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். உம்மை பிரதிபலிக்க கிருபை தாரும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே.